ஹாய் ஹலோ வணக்கங்க. என்னடா ஒரு சைஸுக்கு தலையாட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 2 கையிலயும் இருக்கிறதுனால ஹாய் சொல்ல முடியலங்க. இன்றைக்கி இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து நெத்திலி வாங்கியிருந்தது பார்த்தீங்களா, அதை கறி வைக்கிறது தான். நெத்திலி கழுவியாச்சு பார்த்துடுங்க. அதுக்குள்ளே வந்து தக்காளி, மிளகாய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டாச்சு பார்த்துடுங்க. அவசரத்தில் எல்லா மாங்காயும் உள்ளே போட்டுட்டு இருந்தாலும் எடுத்து என்ன செஞ்சேன், சாப்பிட்டுட்டு பார்த்துடுங்க. அடுத்தது வந்து புளியை வந்து என்ன செய்யணும், கரைச்சி என்ன செய்யணும், ஊற்றிக்கிடணும். அடுத்தது மிளவா அரைச்சி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதையும் உள்ளே ஊற்றணும். இந்த மிளவில் வந்து தேங்காய், அப்புறம் வந்து சின்ன உள்ளி, ஜீரகம், இந்த 3 தான் இருக்கும் பார்த்துடுங்க. அடுத்தது வந்து மல்லித்தூள், அப்புறம் வத்தல் தூள் தேவைக்கு என்ன செய்யணும், போட்டுக்கிட்டோன்னு பார்த்துக்கிடுங்க. போட்டுட்டு கையை வச்சு கலக்கினா போதும். ஒருத்தங்க கேட்டுதாங்க, ஏன் உங்கள் வீட்டில் கரண்டி இல்லையா? எங்கள் வீட்டில் கரண்டி இருந்தாலும் நாங்கள் மீன் கறியெல்லாம் கையை வச்சு தான் கலக்குவோம். சரியா, ஒன்றும் ஆகாது. அடுத்தது நல்லா கொதிக்க விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க. கொதிக்க விட்டு பாருங்கள், போட்ட காய்கறி எல்லாம் மீனெல்லாம் நல்லா கொதிச்சு ஆகுவா. வெந்த உடனே கருவேப்பிலையை என்ன செய்யணும், தேவைக்கு உருவி என்ன செய்யணும், அழகாக தூவி விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு என்ன செய்யுங்க, போடுங்க. மோஸ்ட்லி வந்து மீன் குழம்புக்கெல்லாம் கல்லுப்பு தான் நாங்கள் போடுவோம். சரியா, பற்றிலாம் நெத்திலியெல்லாம் உடையவே இல்லை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? எம்மா நல்லா சுட்டு விட்டுருச்சு பார்த்துடுங்க. சரியா, அப்படியே வந்து நினச்சாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஃபைனலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான நெத்தலி மீன் கறி ரெடி. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.